மட்டன் கடையில் வந்து கொத்துக்கறின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது வந்து எலும்பெல்லாம் தனியாக கழிச்சிட்டு சதையை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் தெளித்து கொத்தி கொடுப்பாங்க. இது அந்த காலத்தில் வயசானவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்துக்கறி அடிக்கடி பண்ணுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து சதையை வந்து நல்லா கொத்தி சின்ன சின்னதாக நல்லா கொத்தி அப்படி வாங்கிட்டு வந்த கொத்துக்கறியை வந்து தண்ணியில் 2 நிமிஷம் நல்லா அலசிட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த வந்து வரமிளகா, விதையெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்துங்க. இஞ்சி பூண்டு 1 2 அடிச்சுங்க. கடுகு கருவேப்பிலை அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தாராளமாக சேர்த்துங்க. எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விதை நீக்கின கில்லுனா வரமிளகா ஆட் பண்ணுங்க. வரமிளகா நல்லா ஒரு டைம் எடுத்து 5 நிமிஷம் வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துங்க. இந்த காரம் வந்து எண்ணெயில் இறங்கணும், எண்ணெய் வந்து ரெட்டிஸாக மாறணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்ச கொத்துக்கறி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலாம் கறியில் பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கொத்துக்கறி மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. வெந்ததுக்கப்புறம் இறக்குங்க. இந்த கொத்துக்கறி வந்து சூப்பராக